பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் மனதுருகுகிற பொழுது, ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய இரக்கம் கர்த்தருடைய ஜனங்கள் ஆகிய இஸ்ரேல் ஜனங்கள் பக்கமாய் திரும்பின பொழுது மனதுருக்கத்தோடு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று இந்த இடத்துல ஆண்டவர் மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, 59ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களேயானால், சிறையிருப்பிலே இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து எந்த அளவுக்கு அவர்கள் கதற வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டுமோ அவர்கள் கண்ணீர் வடித்து விட்டார்கள். அவர்களுடைய துக்கம், அவர்களுடைய துயரம் எவரால் விவரிக்க முடியாது. ஆனாலும் அவர்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய பாதத்தில் சேர்ந்த பிறகு அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய துயரத்தை பார்த்து, துக்கத்தை பார்த்து, வேதனையை பார்த்து, வியாகுலத்தை பார்த்து அவர்களுக்கு சமீபமாய் ஆண்டவர் கடந்து வந்தார். போதுன்ற அளவுக்கு அவர்கள் அழுது விட்டார்கள், போதுன்ற அளவுக்கு அவர்கள் கூக்குரலிட்டார்கள். இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், ஐயோ எது வரைக்கும் நான் ஜெபிக்கட்டும், எது வரைக்கும் நான் கண்ணீர் சிந்தட்டும், எப்பொழுது என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை தருவார், எப்பொழுது என் கூக்குரலை அவர் கேட்பார் என்று ஒரு மனபாரத்தோடு இருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளை, சொர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய அற்புதம் உங்களை நெருங்கிவிட்டது. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிற அற்புதம் உங்களை நெருங்கிவிட்டது. கட்டாயம் கர்த்தருக்காக சாட்சியாக நீங்கள் நிற்பீர்கள், அன்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். காரணம், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக நல்ல தகப்பனே, கண்ணீரோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இந்த கால வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை கண்ணோக்கி பாரும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும், இவர்கள் வியாகுலங்கள் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும் ஆண்டவரே. எந்த இடத்துல தலை குடிந்தார்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கட்டும். ஆண்டவருடைய மனதுருக்கம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். இவர்கள் வியாதிகள், வேதனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனை எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தருடைய மனதுருக்கத்தினால இவர்களை நிரப்பி நடத்தும், தொட்டு உதவி செய்யும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.